நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2025க்கு 75 டேஸ் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஏற்கனவே ஜூலை 10 தான் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே டேட்டில் வேற ஒரு எக்ஸாம் இருக்குன்ட்டு இப்போ டேட்டு பின்னாடி அறிவிப்போங்கிற இன்ஃபர்மேஷனை நேற்று, அதாவது ஜூலை 11 கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 நாள்லையுமே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் சந்தோஷம் எக்ஸாம் வந்துருச்சுன்னு, அதுக்கப்புறம் இம்மீடியட்டா ஒரு சந்தோஷம் காணாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை எப்படி ஃபீல் பண்றோம்னா, இது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனாலேயே கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாகுது. அப்போ சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ வராதுன்னு நினைச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணாம இருந்துட்டோமே, ஒரு 75-80 நாள்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற ஒரு டிலமால இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆரம்பிச்சா படிக்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த போஸ்ட்போன் டேட் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லணும். அதே நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி எப்போ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காம, ஸோ இப்போ ஒரு 75 டேஸ் நீங்க இஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி சிலபஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னா, மறுபடி உள்ள டைம் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு மாசமோ இல்லைன்னா 10-20 நாளோ அது எல்லாத்தையுமே நீங்க ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். பொதுவா ஒரு ரெப்படிஷன் இஸ் தி மதர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் A to Z சிலபஸை அப்படியே படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்த நோட்ஸை பேஸ் பண்ணி நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா, ரெண்டாவது தடவை படிக்கும்போது அந்த 75 டேஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றது ஒரு 50 நாளா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு 20 நாளா குறைஞ்சிரும். இந்த மாதிரி நமக்கு இருக்கிற டைமை A to Z மறுபடி படிக்கும்போது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாகும், நம்மளுடைய மெமரி பவரும் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்த புது சிலபஸை 75 டேஸ்ல எப்படி நம்ம கவர் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு எங்களுடைய ப்ரொபோசல் படி மேக்சிமம் ஒரு கேண்டிடேட் 6 டேஸ் தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் இருக்கு. இது கூட நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இதுல ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ்ல அந்த எல்லா ஜேர்னியுமே நீங்க இதுல ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால சேஃபர் சைடுக்கு ஃபுல்லும் தான் படிக்கணும். அது மட்டுமே ஒரு நாள் உங்களுக்கு ஆயிரும். அடுத்து இந்த புக் ஆஃப் த டச்சஸ். ஸோ இதுக்குமே ஒரு பெரிய இது பழைய சிலபஸ்ல கூட அந்த பாலிடெக்னிக் சிலபஸ்ல இருந்தது தான். பட் இருந்தாலும் சாப்டர் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா இல்லை. இது புக் ஆஃப் த டச்சஸ் இந்த சாப்டர் அப்படின்னு. அதனால அது சேஃபர் சைடுக்கு ப்ரொலாக் டு த லிட்ரேச்சர் ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் அண்ட் புக் ஆஃப் டச்சஸ் ரெண்டையுமே சாசர்ல இருந்து படிக்கணும். அடுத்து ஸ்பென்சரோட ப்ரோத்தலாமியன் எபித்தலாமியன், அது ஈஸி தான், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அது ஒரு 2-3 ஹவர்ஸ்ல படிச்சிடலாம். சார் தாமஸ் வயட்டோட ரிமெம்பரன்ஸ் போம், அடுத்தது பேக்கன் எஸ்ஐஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு இல்லைன்னா காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. ஆஃப் ட்ரூத், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி வருது. சிட்னியோட அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, இது சில நேரத்துல இதுல இருந்தும் கொஸ்டின் எடுப்பாங்க. யூனிட் கிரிட்டிசம் யூனிட்லயும் வச்சுட்டு அதுல இருந்தும் கொஸ்டின் எடுப்பாங்க. இது கண்டிப்பா நீங்க யூஜிபிஜில படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஒரு ரீகால் தான். இந்த புக் ஆஃப் ஜோப், ஸோ கிறிஸ்டியன்ஸுக்கு கண்டிப்பா ஃபெமிலியரா இருப்பீங்க. மற்றவங்களுக்குமே இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்க லெசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் தான் வருது. அடுத்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்பானிஷ் ட்ராஜடி, எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஆஃப் டே கணக்கு போட்டோம் அப்படின்னா 6 டேஸ்ல இஃபெக்டிவா பண்ணும். இப்போ படிக்கிறது மட்டும் இல்லை, இந்த 6 டேஸ்ல தான் நீங்க டெஸ்ட் எடுக்கிறதும். இதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷனுங்கிறது சான்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க ஏற்கனவே ஓரளவுக்கு சிலபஸை கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் டெக்ஸ்ட்டை போய் மெட்டீரியலை தேடி படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்து யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, பொயட்ரிக்கெல்லாம் லாங் போம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணலாம். பட் ஷார்ட்டர் போம் இருக்கும்போது நம்ம நிறைய டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தோம்னா பேரடைஸ் லாஸ்ட் புக் 9, இப்போ நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தா கூட
மறுபடி படிக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் ஆயிரும். பட் அதே நேரத்தில் அடுத்து வந்து டூ இஸ் காய் மிஸ்டர்ஸ், இந்த கனானைசேஷன், இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். அடுத்து ரேப் ஆஃப் த லாக் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்சலோம் அண்ட் அக்கிட்டபல் புதுசாக உங்களுக்கு இருக்கும். எலிஜி வந்து ஏற்கனவே படிச்சது தான். ஸோ பொயட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஒரு 2 days ஆன் த ஹோல் நீங்கள் அலாட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து லைஃப் ஆஃப் மில்டன், கலிவர்ஸ் டிராவல்ஸ் வந்து ஃபுல் புக்கு. ஸோ ஏதாவது ஒரு பார்ட் அப்படின்னு முந்திலாம் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஃபுல் புக்கு. அதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஒரு லென்த்தி ஒர்க்கு. நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதில் படிக்க வேண்டியிருக்கும். நிறைய பிளேசஸ் நேம்ஸ் அது அதுன்னு. ராபின்சன் க்ரூசோ காலேஜில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு புதுசு. அடுத்து வந்து பொயட்ரியை பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஃபார் லவ், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், த வே ஆஃப் தி வேர்ல்ட், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு படித்த லெசனாக படிச்சீங்கன்னா கூட ஒரு ஆஃப் டே உங்களுக்கு ஆயிரும். இதில் வந்து 7 days அப்படிங்கிறது வந்து இதில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் பின்னாடி அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, லிங்குவிஸ்டிக்ஸ் அதுலேருந்து ஏதாவது அதை சீக்கிரம் படிச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து கூடுதலாக ஒரு 1 day டைம் ஒதுக்குறது வந்து உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து வந்து யூனிட் 3 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1798 டு 1850. இது வந்து அப்படியே ரொமான்டிக் ஏஜ். இந்த யூனிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ டின்டன் ஆபே, மார்டலிட்டி வோர்ட், த ப்ரலூட் புக் 1, டிஜெக்ஷன், இந்த பொயட்ரி எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு 2 நாள் அதிகமாக இது பண்ணலாம். மற்றபடி நிறைய போம் வந்து சின்னது தான். அடுத்து சார்ல்ஸ் லேம்ப் எஸ்ஸேஸ், அடுத்து வில்லியம் ஹாஸ்லிட்டோட ஃபர்ஸ்ட் அக்வெண்டன்ஸ் வித் பொய்ட்ஸ், இந்த ரெண்டுக்குமே அடுத்து ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ், இந்த 3 இதுக்கும் சேர்த்து ஒரு 2 days நம்ம அலாட் பண்ணலாம். நம்ம அடுத்து வந்து 2 days தான் இருக்கு. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, உதரிங் ஹைட்ஸ், ப்ரோமித்தியஸ் அண்ட் பவுண்ட், இது எல்லாத்துக்குமே ஒரு ஆஃப் டேஸ் நீங்க போட்டுட்டு ஒரு ஆஃப் டே மொத்தத்துக்கு ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 daysல வந்து இதுக்கு வந்து ஒரு 6 daysக்கு மேல கண்டிப்பா தேவைப்படாது. ரொமான்டிக் ஏஜ் வந்து கொஞ்சம் ஒரு லைட்டர் சிலபஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து லிட்ரேச்சர் ஃப்ரம் 1851 டு ப்ரெசன்ட் டே. இதில் மேத்யூ ஆர்னால்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. பொயட்ரி, யுலிசஸ், பைசாண்டியம், வேஸ்ட்லேண்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஆஃப் டே ஆயிரும். மிச்சம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆஃப் டே ஆச்சுன்னா வேஸ்ட்லேண்ட். ஸோ பொயட்ரி வந்து நீங்கள் ஒரு இதில் வந்து இது பண்ணணும். அடுத்து வந்து ப்ரோஸ் ஃபிக்ஷன், அதில் தான் வதன்னு நிறைய இருக்குது உங்களுக்கு. ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப், அது கூட ஈஸி தான். இந்த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி கண்டிப்பாக டைம் எடுத்து படிக்க வேண்டியது. அடுத்து யூ அண்ட் ஆட்ரம் பாம், ஹார்ட் டைம்ஸ், த மில் ஆன் தி ஃப்ளாஸ், மேயர் ஆஃப் தி கேஸ்ட் பிரிட்ஜ், மிஸ்ஸஸ் டாலவே. அடுத்து வந்து ட்ராமாவில் வந்து லுக் பேக் இன் ஆங்கர், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பீசஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் எடுத்து படிக்கணும். அதனால தான் வந்து இதுக்கு வந்து 7 days உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இருந்தாலும் 7 days அப்படிங்கிறது வந்து பத்தாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இதை வச்சிருக்கணும். அடுத்து ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் 4 days தான் போட்டிருக்கிறோம். இதை தாண்டி நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா சானட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் படித்தா கூட மிச்சம் எல்லாமே வந்து ஆஃப் டே. ஒரு ஒத்தலோ, கிங் லியர், டெம்பஸ்ட், மெஷர் ஃபார் மெஷர் எல்லாத்துமே ஆஃப் டே நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த யூனிட்டை வந்து இந்த யூனிட் வந்து இது போக வந்து ஜென்ரல் ஷேக்ஸ்பியரையும் படிச்சுக்கணும். ஏன்னா ஜென்ரல் ஷேக்ஸ்பியர்னு வழக்கமாக இருக்கும். நம்ம வந்து ஆத்தரில் இருக்கும் அவருடைய மற்ற தியேட்டர் அதெல்லாம் எந்த கொஷின் ஷேக்ஸ்பியர் ரிலேட்டடாக கேட்டாலும் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் யூனிட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. பொயட்ரியை தாண்டி ஸோ நமக்கு வந்து ப்ரோஸ் ஃபிக்ஷன், த அமெரிக்கன் ஸ்காலர், நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்லாம் சிறுசு தான். பிலவட் புதுசு, ரொம்ப பெரிய ஒர்க்கு. த நேம்ஸே கேட்கவே வேண்டாம். அது வந்து ஆக்சுவலி இந்தியன் ரைட்டிங்கில் தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். பட் அமெரிக்கன் இது வந்து இதோட ஃப்ரீ லெசனும் நாங்கள் தமிழ் சம்மரி போட்டிருக்கிறோம். பட் எக்ஸாமில் வந்து டீட்டெயிலாக 2 hours மேலே இருக்குது. அடுத்து ட்ராமா, டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன், ஏற்கனவே பல தடவை படிச்சிருப்போம். இருந்தாலும் எவ்ரி டைம் அது புதுசாக தான் இருக்கும். ஒரு காம்ப்ளிகேட்டட் சோஷியல் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணது. எம்பரர் ஜோன்ஸ், தென் ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைன். இந்த அமெரிக்கன் ட்ராமா அண்ட் ஃபிக்ஷன் எல்லாமே வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் இல்லாததுனால கொஞ்சம் புரியறதுக்கு தடுமாறுற மாதிரி இருக்கும். பட் ஃபேக்சுவலாக நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி. அடுத்து வந்து யூனிட் 7, இதுதான் உள்ளதுலேயே நம்பர் ஆஃப் பீசஸ் பேஸ் பண்ணி ரொம்ப பெருசு. ஏன்னா 2 யூனிட்ஸை வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ், காமன்வெல்த் லிட்ரேச்சர்னு அந்த டிவிஷன் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணது இந்த யூனிட்ஸில் தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு, யூஜிடிஆர்பிக்கு படிச்சிருந்தீங்கன்னா நிறைய ரெப்படிஷன்ஸ் இருக்குது. இதில் மொத்தமாக வந்து
எல்லாத்துக்குமே ஒரு ஆஃப் டே பெரிய பெரிய பீசஸ்க்கு போட்டுட்டு நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து குறைஞ்சது 10 days ஆயிரும். ஸோ இந்த யூனிட்டுக்கு மட்டும் பாருங்க, ஒரு யூனிட்டுக்கு 5 நாள் ஆகுது, 6 நாள் ஆகுது, இதுக்கு மட்டும் 10 நாள் பட் இக்னோர் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து யூனிட் 8 லிட்டரரி கிரிட்டிசம். இந்த யூனிட்ல தான் அவங்க நிறைய மாத்தலை இருந்தா கூட நமக்கு ஒரு பீஸுக்கு ஆஃப் டே கணக்கு போட்டாலும் நமக்கு வந்து 11 பீஸ் இதுல இருக்கு. அப்போ வந்து 6 days எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எதுவுமே சின்னது பெருசு அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஒரு எக்ஸாம்னு வந்துருச்சுன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியரா கொஸ்டின் கம்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து 11 இருக்கா, ஒரு யூனிட்டுக்கு வந்து 11 கொஸ்டின் எடுக்கணும். ஈஸியா ஒவ்வொரு இதுல இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 6 நாள் 5 நாள் ஆஃப் டே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து வந்து யூனிட் 9 லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாஜி. ஸோ யூனிட் 9ம் 10ம் உங்களுக்கு வந்து அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். யூனிட் 9ல வந்து நம்ம யூஜி பிஜியில் வந்து நம்ம அதிகமாக இது பண்ணியிருக்க மாட்டோம். லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஒரு பேப்பரில் இருக்கும், அப்படி போயிடும். ஆனால் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் பெடகாஜி அது வந்து நம்ம டீட்டெயில்டாக நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதில் வந்து எந்த மெட்டீரியல்ஸ் கரெக்டு அப்படின்னு தேடுறதுக்கே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்ல நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து எடுத்திருக்கிறோம். ஸோ இது வந்து இப்போ இஎஃப்எல் அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த ஹைதராபாத்ல இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி ஃப்ளூ அப்படின்னு அடிச்சா தெரியும். அங்கே வந்து ஏற்கனவே அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மட்டுமே, அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்க்கு மட்டுமே வந்து பிஜிசிடிஇ பிஜிடிடிஇ அப்படின்னு கோர்சஸ் ஆஃபர் பண்ணாங்க. அந்த கோர்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து தான் நாங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியுமே இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த யூனிட்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்து வந்து யூனிட் 10 அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இந்த யூனிட்டுக்கு வந்து கொடுத்துருக்கிற டாபிக் படி கிராமர் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பண்ணணும். அதே நேரத்தில் மிச்ச எல்லா யூனிட்ஸையும் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு எட்ஜ் இந்த யூனிட்ல இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நவ் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். ஒரு 75 daysல எப்படி இஃபெக்டிவாக பிளான் பண்ணி படிக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் வந்தாலும் 20 நாள் வந்தாலும் ஈவன் ஒரு மாதம் வந்தால் கூட அது எல்லாமே ரிவிஷன் டைமுக்கும் பேப்பர் 1 இந்த எஜுகேஷன் சைக்காலஜியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ், சந்தோஷம், ஏமாற்றம், மறுபடி சந்தோஷம், இந்த மாதிரி மாறி மாறி தான் வந்திருக்குது இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ வந்து ஒரு கோல்டன் சான்ஸ், 196 போஸ்டிங் இருக்குது. நீங்கள் இதை வச்சு கண்டிப்பாக இஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரீம் ஜாபை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஜேர்னியில் எங்கள் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் கால் அஸ் இன் த கிவன் நம்பர். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே.